ஒரு மாஸ்டர் ஒரு காப்பி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பண்ணுறது வந்து 8 ஸ்டெப்பு தான். 8 ஸ்டெப்பில் பண்ணிடலாங்க நீங்கள். ஆனால் இதெல்லாம் எதுக்காக இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்ம இதில் இசிசியில் எப்படி பண்ணுவோங்க? எப்போ இது அக்கௌண்ட் குரூப் பண்ணுவோம், நம்பர் ரேஞ்ச் கொடுப்போம், அசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக நீங்கள் போய் பண்ணுவீங்க. இசிசியில் பண்ணலாம். அப்படி ஹேனால் அப்படி பண்ண முடியாது. ஹேனால் என்னென்ன ஸ்டெப்புன்னா மொத்தம் 8 ஸ்டெப்பு தாங்க. 8 ஸ்டெப்பு தான் மொத்தம். கஸ்டமர் மாஸ்டர் 8 ஸ்டெப்பு தான். ஆனால் இப்போ பண்ணுறது ஈஸி. எதுக்கு பண்ணுறோன்னு தெரியணும். கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னாங்க, கஸ்டமரை வந்து குரூப்பிங் பண்ணணும். ஏன்னா கிளைண்ட் அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரூப்பிங் பண்ணணும். இது வந்து அக்கௌண்ட் குரூப் சொல்லுவோம் நம்ம. அக்கௌண்ட் குரூப் தான் பண்ணணும். கஸ்டமர் வந்து குரூப்பிங் பண்ணணும். நார்மலாக ஒரு கம்பெனியில் வந்து 2-3 தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குரூப்பிங் பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டமரை குரூப் பண்ணுவீங்க? நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அது ஒரு குரூப்பு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்போ நான் ஒரு குரூப் தான் வைக்க போகிறேன். குரூப்பிங் எதுக்கு பண்ணுறது? அப்புறம் வந்து மால் ஸ்டோரு, அப்புறம் ஹார்ட்வேர் ஷாப்ஸில் எனக்கு ஒரு கஸ்டமர் இந்த கஸ்டமர் குரூப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப்பு, ஃபார்மாசூட்டிக்கல்ஸ். இது மாதிரி நிறைய இது பண்ணுவேன் நான். அப்புறம் ஃபுட்வேர். இப்படி தான் என் கஸ்டமர் வந்து குரூப் பண்ணி வச்சுப்பேன் நான். இதில் என்ன பண்ணுறீங்க? இதில் என்ன பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், வென்எவர் ஐ கிரியேட் எனி டிபார்ட்மெண்ட் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆட் பண்ணுறேன் இங்கே அப்படின்னா சிஸ்டம் மட்டும் என்ன சொல்லுவேன், இந்த நம்பரை வந்து அசைன் பண்ணுங்கன்னு பண்ணாங்க. ஸோ ஐ நோ தட் த கஸ்டமர் ஸ்டார்டிங் வித் நம்பர் 1 தே ஆல் பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட். 5 கொடுப்பாங்க. 5 ஸ்டார்ட் பண்ணுற கஸ்டமர்லாம் தெரியும் எனக்கு. மால் கஸ்டமர் தெரியும். இது மாதிரி நிறைய குரூப்பிங் பண்ணிப்பேன். ஸோ வென்எவர் யூ கிரியேட் எனி புது டிபார்ட்மெண்ட்ஸ் வருது, உங்கள் சிஸ்டமில் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பண்ணும், சிஸ்டம் வந்து இந்த குரூப்பில் தான் பண்ணுவீங்க. அந்த கஸ்டமரை சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த நம்பர் அசைன் பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர். அதே மாலில் எதனா கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் அசைன் பண்ணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் குரூப் பண்ண போகிறோம். நம்பர் ரேஞ்சு பண்ண போகிறோம். இல்லை இது நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ வந்து டேரெக்டாக இந்த நம்பரை வந்து நான் குரூப்போட அசைன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவேன், ஒரு நம்பர் ரேஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவேன். நம்பர் ரேஞ்சில் வந்து இந்த நம்பர் ரேஞ்ச் வச்சுப்பேன். நம்பர் ரேஞ்ச் எது வேணால் வச்சுக்கலாம். டிபின்னா 2 டிஜிட். நான் எனக்காக என் தேவைக்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுப்பேன். அக்கௌண்ட் குரூப் வேணால் வச்சுக்கலாம். வெண்டார் தான் ஜாஸ்தி வைப்பாங்க. கஸ்டமருக்கு என்னங்க இந்த நம்பரை வந்து நான் டைரெக்டாக அக்கௌண்ட் குரூப்போட அசைன் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் ரேஞ்ச் வச்சுக்கிறேன். இந்த நம்பர் ரேஞ்ச் இதில் கொண்டு போய் இதை அசைன் பண்ணி விட்ருவோம். நான் இது அசைன் பண்ணிடுவேன்னா இது போய் இது கிரியேட் பண்ணிப்பேன். ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணுவேன், இந்த குரூப் இருக்குல்ல டிபிடிபி, இதில் வந்து என்ன பண்ணுவேன், இதில் வந்து இதை அசைன் பண்ணி விட்ருவோம். நான் இதை அசைன் பண்ணி விட்ருவேன். ஸோ இன்டெரக்டாக அதான் சொன்னேன், ஒருத்தருக்கு டேரெக்டாக நீங்கள் பணம் கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், இவரை நடுவில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இவர் மூலியமா வந்து இவருக்கு பணம் கொடுக்குறேன். நான். ஸோ இந்த எப்பவுமே கஸ்டமரை இந்த குரூப்பில் பண்ணிங்க வச்சுக்கோங்க, இந்த நம்பர் ரேஞ்ச் ஒர்க் ஆகும் இவருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சு நான் எம்டின்னு வச்சுப்பேன். மால்னா எம்எல் வச்சுப்பேன். நான் எம்எல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், இந்த நம்பரை கொடுத்துருவேன் அவருக்கு. இந்த நம்பரை கொடுத்துருவேன், மால் சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த மால் இருக்குல்ல, இதில் கொண்டு வந்து இதை அசைன் பண்ணி விட்ருவோம். நான் ஸோ மாலில் எந்த கஸ்டமரை நீங்கள் பண்ணாலும் எம்எல் இருக்கிற இந்த நம்பர் ரேஞ்சு தான் கொடுக்கும் சிஸ்டம். ஸோ 3 அசைன் பண்ணிடலாம். இதோட போகிறீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கஸ்டமரை ரெக்கார்டு பண்ணும்போது என்னென்ன டேட்டா கொடுப்பீங்க? ஒரு கஸ்டமரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, என்னென்ன டேட்டா கொடுப்போம் க்ரியேட் பண்ணும்போது? அதெல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம, ஜென்ரல் டேட்டா. இது எல்லாமே ஜென்ரல் டேட்டா. இது தவிர ஜென்ரல் டேட்டாவை தவிர என்ன கொடுப்போம் நம்ம? இது 3 டைப் ஆஃப் கொடுப்போம். 3 டைப் ஆஃப் டேட்டா கொடுப்போம் நம்ம. கஸ்டமர் பண்ணும்போது என்னென்ன இருக்குது, என்ன கேட்குறாரு கிளைண்ட், என்ன கேட்குறாரு, கஸ்டமர் மாஸ்டர் should contain data recording is complete name, complete postal letter. இதெல்லாமே என்னது, ரிக்வயர்டு என்ட்ரியில் கொண்டு வரணும். நீங்கள்லாம் கிளைண்ட் என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் வந்து யூ ஷுட் மேக் இட் ரிக்வயர்டு. ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணும்போது தீஸ் ஆர் த ஃபீல்டு ஷுட் பி
ரிக்வயர்டு ஃபீல்டில் இருக்கணும் எல்லாமே. என்னென்ன கிளைண்ட் என்னென்ன கேட்குறாரோ எல்லாமே இதில் இருக்கணும். டாக்ஸிஸ் எல்லாம் கேட்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்பாரு. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு கஸ்டமரை பற்றி கொடுக்கும்போது என்ன கொடுப்போம், நம்ம ஒரு ஜென்ரல் டேட்டா கொடுப்போம். இல்லை, ஜென்ரல் டேட்டா கொடுப்போம். ஜென்ரல் டேட்டாவில் என்னென்ன இருக்கும், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் நம்பரு எல்லாம் வந்து இந்த ஜென்ரல் டேட்டாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் காமன் கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு இது கொடுப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா ஜென்ரல் டேட்டா கொடுப்போம். ரெண்டாவது என்ன கொடுப்பேன், ஃபினான்ஷியல் சைட் டேட்டா கொடுக்கணும். நான் இவர் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு எப்படி பே பண்ண போகிறாரு, நான் பேங்க் நம்பர்லாம் கொடுக்கணும் அவருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாம் கொடுக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, என் பேங்க் நம்பர் கொடுப்பேன். இல்லை எனக்கு வந்து ஜிபே பண்ண சொல்லுவேன், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவேன். பேமெண்ட் மெத்தடு, இதில் எல்லாம் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். எப்படி வேணால் இது பண்ணுவேன், காசு வந்தால் போதும் நமக்கு, அவ்வளோதான். பேமெண்ட் மெத்தட், மோட் ஆஃப் இது வந்து எது வேணா இருக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறும் அது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பேமெண்ட் மெத்தட் இருக்குல்ல, இதில் ஏபிபியில் படிச்சிருப்பீங்களே, அது மாதிரி பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அப்புறம் கிரெடிட் டைம் கொடுத்துருப்போம் நம்ம அவருக்கு. அந்த டீட்டெயில், கிரெடிட் டைமு, அது அந்த கிரெடிட் டேஸு. ஸோ அவர் வந்து நம்ம விற்கிறோம் அவர்கிட்ட. சப்போஸ் எனக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து யூஎஸில் இருக்குன்னா அங்கே பே பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், ஃபினான்ஷியல் டேட்டாவில் இருக்கும். ஏன்னா இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஜென்ரல் டேட்டாவில் காமன் திங் இருக்கும். அடுத்தது சேல்ஸ் டேட்டான்னு ஒன்று கொடுப்போம். நம்ம சேல்ஸ் டேட்டான்னு தனியாக கொடுப்போம். இவர் வந்து எந்த பர்ச்சேஸ் குரூப்போட சேர்ந்தவர், அந்த ஃபுல்லாக சேல்ஸ் டேட்டா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது வி ஆர் கோயிங் டு கிவ் 3 டைப் ஆஃப் டேட்டா. 2 டேட்டா கொடுப்போம். சரி, இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஏபி ஹானா வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க உள்ள. இது வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இசிசியில் இருக்கு, பட் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்னா யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்னு ஹேனால புதுசாக இசிசியில் இருக்கு, ஆனால் அந்த நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இல்லை, ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்னா யாரு, whoever traveling with us in business, whoever supporting us in business, அவங்க எல்லாருமே கஸ்டமர்ல யாரெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாருமே நான் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் சொல்லுவேன். யூ கேன் பி எ வெண்டர், யூ கேன் பி எ கஸ்டமர், யூ கேன் பி மை பேங்கர், யூ கேன் பி மை ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாரு, அவர் கூட என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஈவன் டீ காஃபி சப்ளை பண்ணுறாருல கேஃபிட்டேரியா, இவரு கூட எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஸோ எல்லாருமே எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தான். என் பிஸ்னஸை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எனக்கு எல்லாருமே கால் தம் எஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். இதுதான் பிஸ்னஸ் பார்ட்னர். அதுதான், நம்ம மாதிரி காசு போட்டு பார்ட்னர் ஆகிறது கிடையாது. அது கிடையாது. பிஸ்னஸ் பார்ட்னர்னா நம்ம கூட யார் சப்போர்ட் பண்ணுறவங்க, நம்ம பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே கால் தம் எஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ இது வந்து அப்படியே விட்டுருங்க. இசிசியில் வந்து whenever you are going to create any vendor பண்ணும்போது வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்னா சிஸ்டம் வந்து 3 டேபிளை வந்து ஃபிசிக்கலாக ஜென்ரேட் பண்ணும். ஒரு வெண்டார் பண்ணுறீங்கன்னா 3 டேபிள் எடுக்கும். என்னென்ன டேபிள், இல்லை 3 டேபிள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் இசிசியில் சொல்கிறேன். இசிசியில் whenever you try to create a business partner like vendor கொடுக்கும்போது என்ன கொடுக்கும், 3 ஃபிசிக்கல் டேபிள் கிரியேட் பண்ணும். ஒன்று வந்து ஜென்ரல் டேட்டா, இன்னொன்று வந்து வெண்டாருக்குன்னா எஃப்ஐ டேட்டா கொடுப்போம். எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் சைட் டேட்டா கொடுப்போம். ஃபினான்ஷியல் பர்ச்சேஸ் டேட்டா கொடுப்பாங்க. வெண்டார் வந்து பர்ச்சேஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த டேட்டா கொடுப்பாங்க. இது கிரியேட் பண்ணும்போது 3 டேபிள் கிரியேட் பண்ணுதா, நான் கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது அகைன் த சேம் திங் வில் ஹேப்பன். கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது அகைன் சிஸ்டம் வில் கிரியேட் 3 டேட்டா. இங்கே வந்து நம்ம சேல்ஸ் டேட்டா கொடுப்போம். எந்த ஆர்கனைசேஷன் எப்படி 3 டேட்டா கண்டிப்பாக கொடுக்கணும். 3 டேட்டா கொடுத்தே ஆகணும். நீங்கள் 3 டேட்டா கொடுத்தே ஆகணும். இல்லை, ஏன் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பேங்கர் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, அகைன் சிஸ்டம் என்ன பண்ணும், கோயிங் டு கிரியேட்டு சேம் 3 டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிஸ்டம் இசிசியில். ஸோ ஹேனாவில் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, இப்போ என்ன ரிடண்டண்ட்டாக இருக்குது டேபிள். whenever you create any business partner, this ஜென்ரல் டேட்டா எல்லாருக்கும் சேமாக தான் இருக்க போகுது, தனித்தனியாக கொடுக்க மாட்டோம். இந்த ஜென்ரல் டேட்டாங்கிறது வந்து whenever you create a business partner, it is going to be the same. என்ன இருக்கும், அட்ரஸ் இருக்கும்,
மொபைல் நம்பர் கேட்பாங்க, மெயில் ஐடி. வெண்டாருக்கு பண்ணாலும் இதே தான், கஸ்டமருக்கு பண்ணாலும் இதே தான், யாருக்கு பண்ணாலும் ஐ வாண்ட் திஸ் டேட்டா. புரியுது? மாற்றிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஏன் பிஸ்னஸ் பார்ட்னர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி போச்சு இது, இசிசியில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது மாதிரி எனக்கு நான் ஒரு 20 பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் எத்தனை டேபிள் ஜென்ரேட் ஆகும்? 20 × 3 டேபிள். வெண்டாருக்கு 3, இவருக்கு 3, இவருக்கு 3, 20 பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணுறேன்னா எத்தனை டேபிள் ஆகும்? மொத்தம் 60 டேபிள் வரும். உனக்கு 60 டேபிள்ஸ் வரும். இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேபிள் வந்து காமன், 20 வெண்டாருக்கும் காமன் தான். இது 20 வெண்டாருக்கும் காமன். இதெல்லாம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு இவ்வளோ அன்னெசரியாக ஒரே டேபிள் வந்து அங்கங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேட்டாவுக்கு ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. கீப் ஒன் காமன் திங் ஃபார் ஒன் ஜென்ரல் டேட்டா. இதுக்கு வந்து ஜென்ரல் டேட்டான்னு ஒரே இது இருந்தால் போதும், எனக்கு இது போதும். லேட்டரான் என்ன பண்ணுங்க, இந்த ஜென்ரல் டேட்டா வெண்டாருக்கும் அதே தான் கொடுக்க போகிறேன், பேங்கருக்கும் அதே தான் கொடுக்க போகிறேன், எல்லாத்துக்கும் ஜென்ரல் டேட்டாங்கிறது இதே தான் இருக்க போகுது. எனக்கு எதுக்கு இவ்வளோ டேபிள்? அப்போது ஒரே டேபிள் கொண்டு வந்துருங்கன்ட்டாங்க. மேக் இட் அஸ் ஒன் டேபிள்ட்டாங்க. மேக் இட் அஸ் ஒன் டேபிள் கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து யூ கிவ் ஜென்ரல் டேட்டா அபவுட் அவர், எந்த வெண்டாராக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவரை பற்றின ஜென்ரல் டேட்டா கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டேஜில், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இதுதான் பண்ணுவோம் நம்ம இசிசி ஆனால் லாஜிக்கில் இதுதான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து அவர் எந்த பிபியாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, பேங்கராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறோம், அவரை பற்றி ஜென்ரல் டேட்டா ஒன்று கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான், நான் ஜென்ரல் டேட்டா கொடுக்க போகிறேன். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அவர் வெண்டாருன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவர் வெண்டாருன்னா எக்ஸ்டெண்ட் திஸ் பிபி டு வெண்டார். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டேபிள் ஆகும்? அதே 20 வெண்டார் பண்ணுறேன், ஹேனாவில் பண்ணுறேன். எத்தனை டேபிள்? ஒரு டேபிள் வந்து ஒரு டேபிள் காமன், ஒன் டேபிள் வந்து ஜென்ரல் டேட்டாவுக்கு, ஒரு டேபிள் ஜென்ரல் டேட்டாவுக்கு காமனாக இருக்கும். மிச்சம் இந்த 2 டேட்டா வரும். ஸோ 2 எவ்வளோ ஆச்சு? 40 டேபிள் ஆயிடுச்சு. 40 டேபிள் ப்ளஸ் 1 டேபிள் 41 டேபிள். ஹேனாவில் பண்ணும்போது எவ்வளோ டேபிள் ஆச்சு? எனக்கு 60 டேபிள். இங்கே பண்ணும்போது 41 டேபிள். டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. இசிசியில் எப்படி தெரியுங்களா ஸ்டோர் ஆகும்? ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து 5 டேபிளில் ஸ்டோர் ஆகும், ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் என்ன பெரிய ட்ராபேக் சொல்லுங்கள்? இவ்வளோ டேபிள் வச்சுருந்தாங்க. டேபிள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் போகும், 40,000 டேபிள்ஸ் அப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் இசிசியில் அவ்வளோ டேபிள், என்ன ட்ராபேக் சொல்லுங்கள்? இவ்வளோ டேபிள் வச்சுக்கலாம், என்ன ட்ராபேக்கு? நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணும்போது எங்கே ஆகுது, எடுக்கும்போது டைம் ஆகிடுங்க உங்களுக்கு. இதுக்கு ஒரு நான் அல்கோரிதம் எழுதணும் உட்காந்துக்கிட்டு. வெண்டார் நேம் இருக்கும், டேட்டு எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் 4 டேபிள் போய் உட்காரும் இசிசியில். பெரிய ட்ராபேக் அது. அதான் 15 நிமிஷம் அவங்க ஓடுற ரிப்போர்ட்டு. இசிசியில் வந்து 15 நிமிஷம் ஒரு ரிப்போர்ட் ஓடுது வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேனாவில் வந்து 10 செகண்ட் போகும் அந்த ரிப்போர்ட்டுக்கு. ஏன்னா டேபிள் எல்லாம் எடுத்து விட்டாங்க, போய் தேடுறதான டைம்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லா டேபிள் எடுத்துட்டாங்க. எல்லா டேபிள்னா மோஸ்ட்லி தி ரெடியூஸ் த டேபிள்ஸ். ஓகேங்களா? ஹேனா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஹேனாங்கிறது டெக்னாலஜிங்கன்னா இது என்ன மெயின் டெக்னாலஜி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் இருக்குல்ல, உங்களோட டோட்டல் கம்பெனி டேட்டா பேஸ் வந்து மெமரியில் போய் உட்காந்துருக்கும். என்ன மெமரி? டிரேமில் போய் உட்காந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம R3 ஆர்கிடெக்சர், இந்த ப்ராசஸ் அவுட் ஆஃப் இது போனால் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. R3 ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்குங்க. R3 ஆர்கிடெக்சர் இப்படி தான் ஒர்க் பண்ணும். இதுதான் சிஸ்டம் வச்சுக்கோங்க. சிஸ்டம் வந்து 3 பார்ட் இருக்குது, 3 லேயர் சொல்லுவோம். இது R3. 3 டயர் ரயிலில் சொல்லுவோம்ல, 3 டயர். 3 டயர்னா 3 லேயர் இருக்கும். இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். இதுதான் GUI. இதுதான் GUI சொல்லுவோம் நம்ம. ப்ரெசன்டேஷன் லேயர் இருக்கும். இங்கே வந்து அப்ளிகேஷன் இருக்கும். இப்படி தான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ளிகேஷன் இருக்கும், இங்கே வந்து டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ டேட்டா பேஸில் நீங்கள் ஒரு கொரி கொடுக்குறீங்க. என்ன கொரி கொடுக்குறீங்கன்னா, இந்த கஸ்டமர்கிட்ட வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு தெரியணும், எவ்வளோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படிங்கிறீங்க. ஸோ அதான் உங்களோட கொரி. கொரி கொடுத்தோன்னே என்ன பண்ணணும், சிஸ்டம் வந்து நேராக இங்கே கொண்டு வரும். நேராக இங்கே தான் அனுப்புவீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் தான் பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டு உங்களோட கொரிக்கு என்னென்ன டேட்டா வேணும்னு எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வரும்.
நேரம் எடுத்துக்கிட்டு டேட்டா பேஸுக்கு வரும். டேட்டா பேஸுக்கு வந்து உங்களுக்கு கொரிக்கு உண்டான டேட்டாலாம் எடுத்துக்கும். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க, டேட்டு, டைமு, இயரு, இந்த மெட்டீரியல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் பார்க்கும். இந்த கீ இதெல்லாம் எடுத்துக்கும். எடுத்துட்டு இங்கேருந்து டேட்டா பேஸில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இங்கே என்ன பண்ணும், இங்கே தான் உங்கள் டிரேம் இருக்கும். இங்கே தான் ரேம் இருக்கும். நம்ம போட்டு 4 GB ரேம் போடுவோம், இல்லை 16 GB 8 GB போடுவோம். இங்கே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே போட்டு ப்ராசஸ் பண்ணும். இங்கே போட்டு ப்ராசஸ் பண்ணி இங்கே அமுச்சு விடும். உங்களுக்கு இங்கே அமுச்சு விடும். இதுதான் இருக்கும். ஆக்சுவலாக எஸ்ஏபியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷாப் தான் ஒர்க் பண்ணி. இசிசியா ஹேனாவா? இசிசி தானே. இசிசியில் எத்தனை சர்வர் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? 2 சர்வர் இருக்கும். ஒன்று வந்து ஓஎல்டிபிமாங்க, ஒன்று வந்து ஓஎல் இதுமாங்க, ஓஎல்ஏபி. சர்வர் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். சரி, இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். டெக்னிக்கலாக போகும். இல்லை இப்போ என்ன ஆகும், இங்கே போட்டு ப்ராசஸ் பண்ணும். இங்கே என்ன இருக்குது, இங்கே டிரேம் இருக்குது. இங்கே தான் எனக்கு என்னோட டிரேம் இருக்குது. இங்கே தான் நான் போட்டு ப்ராசஸ் பண்ணுறேன். ஆனால எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஆனால வந்து இதே தான். உங்களுக்கு வந்து இந்த டிரேமுக்குள்ளே தான் உங்கள் டேட்டா பேஸ் உட்காந்துருக்கும். இது ரேமுக்குள்ளேயே எவ்வளோ டோட்டல் டேட்டா பேஸ் அவங்க உட்காந்துருக்கும். ரேமில் உட்காந்துருக்கும், இல்லை டிரேமில் தான் உட்காந்துருக்கும். இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ஜாப் எங்கே நடக்கும் கேட்டிங்கன்னா இங்கே நடக்கும். இசிசியில் 10% ஜாப் தான் இங்கே நடக்கும். இல்லை ஹேனால வந்து 90% இங்கே முடிஞ்சு போயிடும். அது மெமரியில் தான் உட்காந்துருக்குது. அது அங்கேயே பிச்சு மேய்ஞ்சிடும். அது இங்கே வந்து போட்டுட்டு ப்ராசஸ் பண்ண அவசியம் கிடையாது. டோட்டல் டேட்டாவை எங்கே உட்காந்துருக்கு, இதுக்குள்ளே தான் உட்காந்துருக்குது. இது வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இங்கே 10% டைம் தான் ஆகும். இங்கே 90% போட்டாலும் முடிஞ்சிடும். இங்கே ஏன்னா மெமரியில் உட்காந்துருக்கு. அதனால் செம்ம ஸ்பீடாக இருக்கும், எக்கு தக்குப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது தெரியும். உங்களுக்கு வெளியே தெரியாது. உள்ளக்குள்ளே நான் ஒரு நடந்து போகிறக்கும் ஸ்பீடு, இசிசி ஸ்பீடு வந்து நடந்து போகிற மாதிரி, ஆனா ஸ்பீடு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போகிற மாதிரி. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. பேக்கில் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதை டெக்னிக்கல் பீப்புள் தேவைணும் எப்படி. ஸோ இது வந்துடலாம் நம்ம. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிபி கிரியேட் பண்ணு. எனக்கு இவ்வளோ டேபிள் வேண்டாம், எனக்கு ஒரே டேபிளில் போடு. ஒரே டேபிளில் தனித்தனியாக எல்லாம் ஒன்று தான் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இஃப் இஸ் ஏ வெண்டர், இஃப் இஸ் ஏ கஸ்டமர், அவர் கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும், வி ஹாவ் டு எக்ஸ்டெண்ட். ஒரு கஸ்டமர்னா ஒரு கஸ்டமர் வந்தால் இந்த பிபியில் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த பிபியில் ஒரு இது கொடுத்துருப்பேன், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் ஜென்ரல் டேட்டாலாம் கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது இந்த டேட்டா கொடுங்க. இது கஸ்டமர் டேட்டா யார் கொடுப்போம், எஃப்ஐ கொடுப்பாங்க. எஃப்ஐ கம்பெனி கோட் ரிலேட்டட் டேட்டா கொடுப்பாங்க. சரி, இது வந்து எஃப்ஐ டேட்டா யார் கொடுப்பாங்க, எஃப்ஐ பீப்புள் கொடுப்பாங்க. இவங்க கொடுத்து முடிச்சிருவாங்க. இவங்க கொடுத்து முடிச்சுட்டு மூணாவது என்ன பண்ணுவோம், மூணாவது வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னோட சேல்ஸ் டேட்டாலாம் கொடுப்பேன். நம்ம இந்த 3 இதில் ப்ராசஸ் ஆகும். இந்த 3 விஷயங்கள் கொடுக்க போகிறோம் சேல்ஸ் டேட்டா. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து பிபி தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிபி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், எல்லா டேட்டா கொடுத்துருவோம். கஸ்டமரை பற்றி எல்லா டேட்டா கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இதுதான் பண்ணும்போது பிபி நம்பர் ஒன்று கொடுக்கும். நீங்கள் பிபி பண்ணும்போது இட் அசைன் ஒன் நம்பர் டு த வெண்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு பிபி தான் லாஜிக்கில் ஃபஸ்ட் சிஸ்டம் இதுதான் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கிரியேட் பிபி. ஸோ கிரியேட் பிபி பண்ணும்போது அந்த பிபிக்கு என்ன நம்பர் கொடுக்கணும், இந்த அக்கௌண்ட் குரூப்புக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குது இல்லைங்க. இந்த அக்கௌண்ட் குரூப்புக்கு வந்து இந்த குரூப்பில் ஒருத்தரை பண்ணால் இந்த நம்பர் கொடுக்குது இல்லை, இது கொடுக்குது இல்லை. அதே மாதிரி நீங்கள் பிபி கிரியேட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை வந்து கொடுக்கணும், ஒரு நம்பர் ரேஞ்சு கொடுக்கணும். இந்த பிபி கிரியேட் பண்ணால் எப்படி கொடுக்கும் நம்பரு, கஸ்டமர் வந்து நம்பர் தான் கொடுக்கும். கஸ்டமருக்கு எப்படி நமக்கு எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போதும் சிஸ்டம் இஸ் கோயிங் டு அசைன் ஒன் நம்பர் டு தட் பர்டிகுலர் பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ ஃபஸ்ட்டு இதான் இப்போ லாஜிக்கலாக தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிபி கிரியேட் பண்ணுவேன், இதுக்கு நம்பர் ரேஞ்சை சொல்லி வச்சுருவேன். இங்கே வந்து என்ன பண்ணணும், எப்படி ஒரு அக்கௌண்ட் குரூப்பு, இங்கே ஒரு அக்கௌண்ட் குரூப் பண்ணீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் ஒன் அக்கௌண்ட் கஸ்டமர் அக்கௌண்ட் குரூப் பண்ணீங்கன்னா அதே மாதிரி யூ ஹவ் டு கிரியேட் ஒன் பிபி கஸ்டமர் குரூப்புக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். மேண்டேட்ரி. அங்கே ஒரு குரூப் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு குரூப் பண்ணணும். அங்கே ஒரு 4 குரூப் பண்ணுறீங்கன்னா
இங்கே ஒரு 3 குரூப் 4 குரூப் பண்ண போகிறீங்கன்னா இங்கேயும் வந்து பிபி குரூப்பிங் 4 பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ 4 குரூப்பிங் பண்ணிவிட்டு அங்கே எப்படி நம்பர் ரேஞ்சு நம்ம கொடுத்தோமோ இந்த இந்த குரூப் கிரியேட் பண்ணும்போது இந்த நம்பர் ரேஞ்சு தான் வேணும்னு சொல்லிட்டு எப்படி அசைன் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி பிபி குரூப்பிங்க்கும் ஒரு நம்பர் ரேஞ்சு கொடுத்து அசைன் பண்ணி விடணும். அதுவும் அசைன் பண்ணுவாங்க. இந்த இதுவும் பண்ணுவோம். ஸோ பிபி நம்பர் ரேஞ்ச் அசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிபி தான் கிரியேட் ஆகுவார். நான் பிபி ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன், எல்லாம் கொடுத்துட்டேன், பிபி ஒரு நம்பர் கொடுக்குது. சரி, நான் ஒரு 6000 கொடுத்துருக்கேன் அந்த பிபிக்கு. ஃபஸ்ட்டு பண்ணிடுச்சு. ஒரு கஸ்டமரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் சிஸ்டமில். இது அப்போலோ மெடிக்கல். அப்போலோ மெடிக்கலுங்கிறது அப்போலோ மெடிக்கல் ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர் ஆட் பண்ணிட்டேன், என் சிஸ்டமில் ஆட் பண்ணிட்டேன். அப்படி நான் பிபியில் கிரியேட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து எனக்கு 6000 நம்பர் கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நடக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது என்ன, ஐ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் திஸ் கஸ்டமர். இது பாருங்க, இங்கே ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம்ல, அக்கௌண்ட்டு. இது வந்து அக்கௌண்ட்டு குரூப்பு. இதே மாதிரி பிபி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது பண்ணணும். அது பண்ணி தான் இந்த கஸ்டமர் ஆட் பண்ணணும். நீங்கள் அது பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதனால நான் சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இல்லைங்க, ஃபஸ்ட்டு நான் அக்கௌண்ட் குரூப் தான் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் நான். நல்லா கேட்டுக்கோங்க, சிஸ்டமில் இதுதான் பண்ண போகிறேன் நான். எப்படி கிரியேட் ஆகும்னா இப்படி தான் கிரியேட் ஆகும். வெண்டார் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். இங்கே எவ்வளோ குரூப் உங்களுக்கு இங்கே எப்படி பண்ணுவீங்க, இங்கே எவ்வளோ குரூப் இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இங்கே எவ்வளோ அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நான் பிபி ஒரு கஸ்டமர் குரூப் கிரியேட் பண்ணுவேன். இது பாருங்கள், பிபி கஸ்டமர் குரூப் கிடையாது, இது வந்து பிபி கஸ்டமரு. நான் என்ன பண்ணுவேன், ஹார்ட்வேர் இந்த மெடிக்கல் போட்டுருவேன். மெடிக்கல் ஷாப்பு. இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபார்மா மெடிக்கல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே குரூப் இங்கே வந்து பண்ணணும். இதே மெடிக்கல் ஷாப்பை வந்து என்ன பண்ணணும், எனக்கு பிபி மெடிக்கல் ஷாப்புன்னு பண்ணணும். பிபி வந்தார் ஃபார் மெடிக்கல் ஷாப்பு. இவங்கெல்லாம் என்னது, பிபி வந்தார் மெடிக்கல் ஷாப்புக்கு. அங்கே ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒன்று கண்டிப்பாக பண்ணணுங்க, அது மேண்டேட்ரி. பிபி மெடிக்கல் ஷாப் பண்ணி இங்கே ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். இங்கே எப்படி நீங்கள் சொன்னீங்க, வென்னவர் கிரியேட் மெடிக்கல் ஷாப்பில் ஆட் பண்ணும்போது சிஸ்டமில் என்ன சொன்னீங்க, இந்த நம்பர் அசைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த நம்பர் அசைன் பண்ண சொல்லட்டுமா? இங்கே வந்து சொல்லணும், நான் பிபி அந்த குரூப் பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர் அசைன் பண்ணணும்னு சொல்லணும். ஃபஸ்ட் என்ன பண்ணும், நீங்கள் ஃபஸ்ட் இதுதான் பண்ண போகிறோம்னால எனக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் கன்ஃபிகரேஷன். இது பண்ணுவோம், இது பண்ணிவிட்டு இந்த கன்ஃபிகரேஷன் இது பண்ணுவோம். பட் சிஸ்டமில் எப்படி ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது பிபி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பிபி தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நான் பிபி கிரியேட் அப்போலோ மெடிக்கல் ஆட் பண்ணும்போது சிஸ்டம் வந்து இந்த நம்பர் கொடுக்கும். அப்போலோ கஸ்டமர் நம்பரு பிபி நம்பர். இது பிபி நம்பர் இதுதான் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், பிபியில் என்ன பண்ணோம், நம்ம ஜென்ரல் டேட்டா தான் கொடுத்துருக்குறோம். பிபியில் என்ன கொடுத்துருக்குறோம், ஜென்ரல் டேட்டா. இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், எஃப்ஐ டேட்டா கொடுக்கணும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க நீங்கள், இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு ஹேனாவில் வந்து இது ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ரோல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜென்ரல் டேட்டா பண்ணுறீங்க அப்படின்னா என்ன, இந்த இது எடுக்கணும். நீங்கள் ஜென்ரல் டேட்டா பண்ணும்போது ஜீரோ வராது, 00000. இதுதான் பிபி ரோல். பிபி ரோல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹேனால. பிபி ரோல் வந்து இந்த ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். இந்த ரோல் இதில் பண்ண ஒன்று என்ன ஆகும், எனக்கு வந்து ஒரு நம்பரை வந்து சிஸ்டம் அசைன் பண்ணிடும். அப்போலோ மெடிக்கலுக்கு வந்து ஒரு சிஸ்டம் அசைன் பண்ணிடும். இப்போ முடிச்சுலாம் என்ன பண்ணியிருக்கேன், பிபி ஒண்டி தான் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், நான் எஃப்ஐ டேட்டா கொடுக்கணும். எஃப்ஐ டேட்டா கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு டேக் திஸ் பர்டிகுலர் ரோல் FLCU00. இதை கொடுக்கணும். நான் இதை கொடுத்துட்டு எப்படி பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, நான் சேவ் பண்ணிட்டேன்னா இதை பிபி சேவ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பிபி எவ்வளோ 8100 எடுக்கணும். நான் எடுத்துட்டு கோ டு சேஞ்ச் மோடுக்கு போயிட்டு
செலக்ட் பிபி ரோலு. என்ன ரோலு? இந்த டேட்டா கொடுக்கறதுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குறாங்க? ஐ ஹவ் டு செலக்ட் எஃப்எல்சியூ. இந்த ரோல் எடுக்கணும் நான். எஃப்எல்சியூ 00 எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்டேட் த எஃப்ஐ டேட்டா. சரி, இப்படி சேவ் பண்ணும்போது எனக்கு எந்த நம்பர் கொடுக்கும்? இது கிரியேட் பண்ணும்போது இந்த நம்பர் கொடுத்துச்சு. நான் சேவ் பண்ணும்போது எந்த நம்பர் கொடுக்கும்? இந்த நம்பர் கொடுக்கும். சேவ் பண்ணும்போது சிஸ்டம் வில் அசைன். இது வந்து கஸ்டமர் நம்பர், அது வந்து பிபி நம்பரு. இது வந்து கஸ்டமர் வந்துட்டு இங்கே தான் நம்பர் கொடுக்கும். கஸ்டமர் நம்பர் என்ன கொடுக்கும்? 3000 கொடுக்கும். ஸோ ஒரு 2 கஸ்டமர் பண்ணும்போது 2 நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பிபி இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும், இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது வந்து கஸ்டமர் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் ஒரு ஜென்ரல் டேட்டா இங்கே கொடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து எஃப்ஐ டேட்டா அப்படி கொடுத்துட்டேன். மூணாவது வந்து சேல்ஸ் டேட்டா கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்? அகைன் ஐ ஹவ் டு சேம் ஸ்டெப் போகணும். திருப்பி வந்து நான் எடுக்கணும். இது எடுத்துட்டு செலக்ட் பிபி ரோல். இங்கே வந்து இஃப் யூ வாண்ட் டு கிவ் சேல்ஸ் டேட்டான்னா இந்த ரோல் தான் கொடுத்துருக்காங்க, FLCU01. இதுதான் ரோல். இந்த ரோல் எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்? போய் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரோல் எடுத்துக்கணும், 2 ரோல். ஸோ இப்படி தான் எத்தனை ஸ்டெப் ஆகுது ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுக்கு? 3 ஸ்டெப்பு. ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ண முடியுமா நான்? ஸோ சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்குன்னா, வேர் யூ கேன் ரோல் த குரூப்ஸ் டுகெதர். இப்படி பண்ணால் என்ன ஆகும்? we can enter all the data at once. 3 ஒன்றாக்கிட்டேன்னா 3 ஒன்றா இருக்கும். எனக்கு 3 டேட்டா அது ஒரே டைமில் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த ரோல் குரூப்பிங் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆகும். ஃபஸ்ட்டு இது கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து எஃப்ஐ டேட்டா கொடுக்கணுன்னா இப்படி கொடுக்கணும். திருப்பி வந்து எம்எம் டேட்டா கொடுக்கணுன்னா இப்படி கொடுக்கணும் நான். ஸோ இது டைம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று யூஸ் பண்ணிக்க ஆப்ஷன் தான் அது. அதனால் இப்படி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் எனக்கு. அப்டேட் த சேல்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் சேவ். அப்புறம் சிஸ்டம் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ஆனால் இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு, எப்படி உள்ள வேலை செய்யுது, எப்படி பண்ணுது, ஃபர்ஸ்ட் எது நடக்குது, ரெண்டாவது எது நடக்குது சிஸ்டமில். ஆமாம்மா. 3000 வந்து சப்போஸ் அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்போ 3000 தான் அசைன் ஆகும். பண்ணலாம், நான் சொல்லித்தரேன். கஸ்டமர் அப்படி தான் கேட்பாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுறான், மைக்ரேட் பண்ணுறோம்ல, மைக்ரேட் பண்ணும்போது பழைய சிஸ்டமில் வந்து இந்த கஸ்டமர் அப்போலோவுக்கு வந்து என்ன வச்சுருப்பாங்க, பழைய சிஸ்டம் இல்லைங்க. இப்போ பழைய சிஸ்டமில் என்ன நம்பர் வச்சுருப்பாங்க, நியூமரிக்கல் எடுக்கலாம். நியூமரிக்காலும் இன்டர்னல் நம்பர், எக்ஸ்டர்னல் நம்பர் இருக்குது. ஸோ இன்டர்னல் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற நம்பரை தூக்கிட்டு வந்து அசைன் பண்ணி விட்டுரும். அது நியூமரிக்கா மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் கேட்குற மாதிரி அப்போலோவே நான் கொடுக்கணுன்னா எக்ஸ்டர்னல் நம்பர் போயிடணும். நீங்கள் எக்ஸ்டர்னல் நம்பர் போனால் என்ன ஆகும், ஆல்ஃபா நியூமரிக் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக சிஸ்டம் அசைன் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் whenever you are going to create any customer, நீங்கள் தான் அந்த கஸ்டமருக்கு நேம் அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் இன்டர்னல் நம்பருக்கும் எக்ஸ்டர்னல் நம்பருக்கும். அது கவர் பண்ணலாம், லேட்டராக கவர் பண்ணலாம். ஸோ இது சொல்ல மறந்துட்டேன் நான். எதுங்க? இதுங்க, இது வந்து பிபி கிரியேட் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுக்கும். பிபியில் இந்த குரூப்பில் எப்படி நான் இப்போ என்ன சொல்கிறேன், அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணும்போது என்ன சொன்னேன், whenever I create the account குரூப்பு இந்த நம்பர் அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இந்த பிபி கஸ்டமருக்கு இது வந்து அக்கௌண்ட் குரூப்பு. இதே மாதிரி பிபி பண்ணும்போது நம்பர் அசைன் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது சிஸ்டமில். இதுதான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. இங்கே நடக்கும்போது இதுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்கும். இந்த பிபி கஸ்டமர்னு ஒரு நம்பர் கொடுக்கும். அங்கே கொடுக்கறது இது எடுத்துக்கணும். நம்ம அசைன் ஆட்டோமேட்டிக்காக எடுக்காது, நம்மளாம் சொல்லணும். இப்போ சிஸ்டம் இதுதான் பண்ண போகிறோம் சிஸ்டமில். மொத்தம் 8 ஸ்டெப்பு தான். இதுதான் நடக்குங்க. நான் எதுக்கு நான் குரூப் பண்ணுறேன் எல்லாத்தையும், we can give data at once.
இதுதாங்க மெயினாக அந்த இது பண்ண போகிறேன். இது பண்ணல வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், என்னங்க, யூ கேன் கிவ் ஆல் த டேட்டா. ஆல் த டேட்டா என்ன டேட்டா? என்ன டேட்டா? ஜென்ரல் டேட்டா, எஃப்ஐ டேட்டா, சேல்ஸ் டேட்டா, 3 டேட்டாவையும் ஒன்றா கொடுத்துடலாம். நீங்கள் ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா. ரோல் பண்ணலன்னா இப்படி தான் நடக்கும் சிஸ்டமில். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நம்பர் எடுக்கணும். நான் எடுத்துகிட்டு சேஞ்ச் மோடுக்கு போயிட்டு இந்த நம்பரை கொடுத்து இந்த ரோல் கொடுத்துட்டு எஃப்ஐ டேட்டா இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு வரணும். அப்படி சேவ் பண்ணும்போது இந்த நம்பர் அசைன் பண்ணணும். எனக்கு சப்ளையர் கிரியேட் ஆகிடுவார். இங்கே ஜென்ரல் பிபி தான் ஆகுது. கஸ்டமர் இங்கே தான் கிரியேட் ஆகுவார். எனக்கு கஸ்டமர் வந்து இங்கே தான் கிரியேட் ஆகுவார். எப்போ நான் கம்பெனி கோட் டேட்டா கொடுக்குறேனோ அப்போ தான் கிரியேட் ஆகுவார். கம்பெனி கோட் டேட்டா எதுக்கு? நான் கம்பெனி கோட் டேட்டா கொடுக்கும்போது இங்கே தான் வந்து ரிகன்சிலேஷன் அக்கௌண்ட் தெரியும் இல்லைங்க, இங்கே தான் ரிகன்சிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ரிகன்சிலேஷன் என்னன்னா, ஒரு எஃப்ஐ டேட்டா கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஏஆர் மாடலுக்கும் ஏஆர் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மாடலுக்கும் எஸ்டி மாடலுக்கும் இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்கணும். எஃப்ஐக்கும் எஸ்டிக்கும் இங்கே கம்பெனி கோடு பண்ணும்போது தான் இட் வில் கிவ் கனெக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் எப்படி பேங்க் பண்ணணும். அவங்க இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்கும். இந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்கும்? ஒரு ரிகன்சிலேஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இது எஃப்ஐ விட்டுருங்க. ரிகன்சிலேஷன் அக்கௌண்ட் மூலிமா தான் என்ன பண்ணணும், இந்த கஸ்டமராக எஃப்ஐ டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா சேர்க்கணும். நம்ம பில்லு போட்டிங்கன்னா எஃப்ஐக்கு போயிடும். இந்த கஸ்டமர்ட்டு வந்து இதில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க பேமெண்ட் வாங்குறதெல்லாம். இதுதான் பண்ண போகிறோம். இது புரிஞ்சுங்களா? சரி, இதுதான் பண்ண போகிறோம். இதான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ஈஸி. நம்ம இதில் பண்ணியிருந்தோம், வேற ஐடியில் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன கம்பெனி பண்ணோம்? நம்ம வாட்ஸ்அப் என்ன பண்ணுவோம்? இல்லை இதில் பண்ணல. நம்ம இதில் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். என்ன கம்பெனி பண்ணுவாங்க? நம்ம வேவா எழுதி வச்சுக்கோங்க எனக்கு. ரெப்பு தானே பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா எஸ்பிஆர் வந்துடுங்க. எஸ்பிஆர் வந்துட்டு ஸ்டாப் ரெஃபரன்ஸ் ஐஎன்ஜி போட்டுருவாங்க. மொத்தம் இங்கே வந்து 3 ஸ்டெப்பு, இங்கே வந்து ஒரு 4 ஸ்டெப்பு, அவ்வளோதான். மொத்தம் 3 6 7 ஸ்டெப்பு தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் குரூப் தான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஒரே குரூப் தான் பண்ணிக்க போகிறேன் நான். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங், ஏபிஐஆர் அக்கௌண்ட்டிங் போயிட்டு இங்கே கஸ்டமர் அக்கௌண்ட்டு போயிடுவேன். ஸோ மாஸ்டர் டேட்டா, கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா. ஸோ இங்கே வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் கிரியேட்டிங் கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குரூப்பிங் பண்ணணும். OBD2 இதுதான் ஃபஸ்ட்டு டிஃபைன் அக்கௌண்ட் குரூப் ஸ்க்ரீனில். இது இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபஸ்ட்டு வந்து குரூப்பிங் ரெக்கார்டிங் ஆகிட்டு பார்த்து ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு வந்து குரூப்பிங் தான் பண்ண போகிறோம். ஏன் குரூப்பிங் பண்ணணும்னா என்ன ப்ளூ பிரிண்ட்டில் பாருங்கள். ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு குரூப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கஸ்டமர். ஃபஸ்ட்டு குரூப்பிங் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் குரூப்பிங் தான் பண்ணுவீங்க. இதுதான் டிஃபைன் குரூப்பிங்கு. புதுசாக பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக போயிருக்கணும் போயிருங்க.
இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ரெக் ஓகேங்களா, ஆர்க்கு ரெக்கு நான் எப்படி கொடுத்து போகிறேன் ஆர்க். இது இந்த அக்கௌண்ட் குரூப் வந்து மெயின்லி ஃபார் ஒரு ஹார்ட்வேர் தான் குரூப்பு. ஸோ வென் எவர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் எனி ஹார்ட்வேரை இந்த குரூப் கீழே தான் பண்ணுவோம் நான். புதுசாக ஒரு ஹார்ட்வேர் கடை வந்திருக்கு, புதுசாக ஆட் பண்ணோம்னா அந்த கஸ்டமர் எங்கே கிரியேட், எந்த குரூப் கீழே கிரியேட் பண்ணுவோம் நான், இந்த குரூப் கீழே தான் கிரியேட் பண்ண போகிறேன். இது இருக்கு, இது வந்து ஹார்ட்வேர் ஃபுல் ஹார்ட்வேர் வெண்டார், ஹார்ட்வேர் சாரி வெண்டார்னே வருது, ஹார்ட்வேர் கஸ்டமர்ஸ், ஹார்ட்வேர் கஸ்டமர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கீழே பாருங்கள். ஸோ வென் எவர் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் எனி வெண்டார் இன் திஸ் பர்டிகுலர் அக்கௌண்ட் குரூப், என்னென்ன ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும், எது வேண்டாம், அதெல்லாமே இங்கே தான் வந்து பண்ணணும். கஸ்டமர் என்ன கேட்டிருக்காரு, கிளைண்ட் என்ன கேட்டிருக்காரு, எனக்கு வந்து நேமு கம்ப்ளீட்டாக வேணும், கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் வேணும், டெலிஃபோன் நம்பர் வேணும், இது எல்லாமே கேட்டிருக்காரு. ரியல் டைமில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இது whenever you are going to create any hardware store, ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணாருன்னா என்ன வரும், இந்த இதுதான் வரும், இந்த ஃபீல்டு தான் ஒர்க் ஆகும் அவருக்கு. ஏன் இப்படி வருது, ஜென்ரல் டேட்டா சேவ் பண்ணிக்கோங்க, கஸ்டமர் சேவ் பண்ணுங்க. இப்போதான் கேட்கும், இப்படி கேட்டேன்னா இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சேவ் கொடுங்க, சேவ் ஆகிடும். ஜஸ்ட் இக்னோர் என்டர் பண்ணுங்க, சேவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. கிரியேட் பண்ணும்போது இதெல்லாமே அட்ரஸ் என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாமே இந்த ஃபீல்டு எல்லாமே வரும். ஒரு வெண்டரை நீங்கள் இந்த குரூப்பில் கிரியேட் பண்ணீங்கன்னா அத்தனை ஃபீல்டும் வரும் உங்களுக்கு. இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா 1 2 7 இருக்குது இல்லை. இதில் வந்து கஸ்டமர் எதனா போஸ்டல் சிட்டி என்ன கேட்டிருக்காரு, கண்டிப்பாக ஒன்று கேட்டிருக்காரு. அப்போது இது வந்து ரிக்வயர்ட் பண்ணிக்கணும் இந்த ஃபீல்டை. ஸோ கஸ்டமர் ஒரு இது கிரியேட் பண்ணும்போது, ஒரு வெண்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த போஸ்டல் கோடு கொடுக்கலன்னா சிஸ்டம் வந்து எடுத்துக்காது. இது கொடுக்காம நீங்கள் சேவ் பண்ண முடியாது, அதுதான் ரிக்வயர்ட். ஓகேங்களா. இங்கே டிஸ்பிளேல இருந்துச்சுன்னா சம் ஃபீல்டு வந்து டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதை இருக்கும், டிஸ்பிளேல தான் இருக்கும், கிரே அவுட் இதாக இருக்கும். சப்ரஸ்னா நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபீல்டே வராது. நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த ஃபீல்டு, உங்களுக்கு வந்து எல்லா ஃபீல்டுமே வரும். ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது அவரோட போஸ்ட் பாக்ஸு, ஒரு வெண்டரை கிரியேட் பண்ண கஸ்டமர் கிரியேட் பண்ண போறீங்கன்னா எல்லாம் வரும். எல்லா ஃபீல்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் டைமில் நிறைய வந்து ரிக்வயர்டில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஜென்ரல் டேட்டா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இவ்வளோ ஃபீல்டு வரும். நீங்கள் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது இத்தனை ஃபீல்டும் வரும். இத்தனை இதில் ஜென்ரல் டேட்டாவில் இது புதுசாக சேர்த்துருக்காங்க போல, யூடிஎம் பேசிக் டேட்டா. அதே மாதிரி கம்பெனி கோட் டேட்டா பண்ணும்போது இவ்வளோ ஃபீல்டு வரும் உங்களுக்கு. இத்தனை ஃபீல்டு வந்து ரியல் டைமில் நீங்கள் என்டர் பண்ணணும் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது. இப்போதைக்கு பேசிக் தான் பண்ண போகிறோம் நம்ம. ரியல் டைமில் எல்லாமே கேட்பாங்க, பேமெண்ட் டிரான்சாக்ஷனு, ஒரு பேங்க்கு எல்லாருமே எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க ரியல் டைமில். அவர் என்ன பேங்க் வச்சிருக்காரு, வரவே வராது. கண்டிப்பாக போட்டு ஆகணும் நீங்கள். அது ஆப்ஷன்னா வரும், நீங்கள் வேணா போட்டுக்கலாம், அது இல்லைன்னா யூ கேன் ஸ்கிப், கிரே அவுட் ஆகிரும், எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஃபீல்டு தெரியும் உங்களுக்கு. வந்து இதுதான். இது மாதிரி எத்தனை ஃபீல்டு இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது ரியல் டைமில் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து கம்பெனி எதிர்பார்ப்பாங்க, மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னா whenever you are going to create any customer, we are going to give all these 3 types of data. இதில் வந்து ஹேனால் என்ன பண்ணியிருக்காங்க, தேவ் கிவன் ஜென்ரல் டேட்டானா தேவ் கிவன் நம்பர் 00000 கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி கோடுக்கு வந்து தேவ் கிவன் FLCU01, சேல்ஸ் டேட்டாக்கு 00, சேல்ஸ் டேட்டாக்கு FLCU001. இந்த 3 ரோல் கொடுத்துருக்காங்க. சார் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்ப்போ ஒரு அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன், பேக்கில் போயிருக்கேன். இப்போ வந்து whenever I am going to create any customer under this account group, what should be the number ranges? இது நம்பர் ரேஞ்ச். இங்கே வாங்க, இது ரியல் டைமில் வந்து ஃபுல்லாக காலியாக இருக்கும். நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாரோ கொடுத்துக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதுனால எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்பர் தெரியாது உங்களுக்கு, எது ஃப்ரீ நம்பர்னு. ஃப்ரீ இன்டர்வல்ஸ் போனால் தெரியும். இந்த நம்பர் வந்து நம்பர் ஃப்ரீயாக இருக்குது, நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். 9000 தானே இருக்குது, இது பார்த்துக்குவோம். 9000 வந்து இது வரைக்கும் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்,
நான் ரெக்குன்னு எடுத்துக்கிறேன், ஆர்கேன்னு எடுத்துக்கிறேன். எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் நம்பர் ரேஞ்ச் வந்து 01, 04 இது வேணால் கொடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுட்டு ஆர்கே கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் நம்பர். எதுக்கு? whenever I create any hardware stores, புதுசாக க்ரியேட் பண்ணால் சிஸ்டம் வந்து எந்த நம்பர் கொடுக்கும், இட் இஸ் கோயிங் டு கிவ் இந்த நம்பர் தான் கொடுக்க போகுது அந்த கஸ்டமருக்கு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஆர்கேனா நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். எனக்கு இவ்வளோ நம்பர் வேண்டாம், இவ்வளோ கஸ்டமரை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்பர் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு சரி இருக்கட்டும், அப்புறம் எப்படி கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் ரேஞ்ச் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஐ எம் கோயிங் டு அசைன் திஸ் நம்பர் ரேஞ்ச் டு த கஸ்டமர் அக்கௌண்ட். ஏன்னா டேரெக்டாக நம்பர் பண்ண முடியாது. ஸோ நான் அக்கௌண்ட் குரூப் ஒன்று பண்ணிவிட்டேன், நம்பர் ரேஞ்ச் ஒன்று பண்ணிவிட்டேன். இது ரெண்டுத்தையும் அசைன் பண்ண போகிறேன். இது வந்து பொசிஷன் வந்துடும். பண்ணிட்டேன். இது வந்து ஆர்கே ஹார்ட்வேர்ஸ் அக்கௌண்ட் குரூப். ஸோ whenever I going to இந்த குரூப்பில் யாரென்னா பண்ணேன்னா ஐ எம் ஆஸ்கிங் தி சிஸ்டம் டு அசைன் தீஸ் நம்பர்ஸ். ஆர்கேல என்ன இருக்குது, ஆர்கேல இந்த நம்பர் தான் அசைன் பண்ணுவாங்க. ஆர்கேல இந்த நம்பர் தான் சிஸ்டம்கிட்ட சொல்லிட்டேன். whenever I am going to create any vendor under this group, assign this number to the customer. இதுதாங்க, இந்த அக்கௌண்ட் குரூப் வரைக்கும் 3 பண்ணிட்டேன். இதுதான் 3 ஸ்டெப்ஸ். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் பண்ணிட்டோம் நம்ம. இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா OBD2, நம்பர் ரேஞ்சுக்கு வந்து XDN1, இதுக்கு வந்து அசைன் பண்ணுறதுக்கு வந்து OBIR. 3 டீ கோடு, 3 டீ கோடு. இதுக்கப்புறம் டீ கோடு கிடையாது, நம்ம ஃபுல்லாக பார்த்துல தான் போகணும். ஸோ /n கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இன்னும் ஃபுல்லாக பார்த்துல தான் போகணும். SPRO ஸ்டாட் ப்ரெஃபரன்ஸ் IMG இங்கே தான் இருக்கும். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் கீழே கிராஸ் அப்ளிகேஷன் காம்பனன்ட்ஸ்ன்னு இருக்கும். வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா SAP பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கும், கீழே இருக்கும். இது வந்து SAP பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கும், இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லைனாக அடுத்த நோடுக்கு வந்துடுங்க. கம் டு நெக்ஸ்ட் நோட். லைனாக கம் டு நெக்ஸ்ட் நோட். ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து கம் டு நெக்ஸ்ட் நோட். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, whenever I am going to create any customer, I want to give all the data together. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால் நான் ரோல்ஸ் எல்லாம் குரூப் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரோல் த குரூப். இது டீகோட் கிடையாது, இதுக்கு வந்து இதுதான் பண்ண போகிறேன். நான் எல்லா ரோலையும் ஒன்றா வைக்க போகிறேன். இது வந்து பிபி ரோல் குரூப் பண்ண போகிறேன். எதை பண்ண போகிறேன், இந்த பிபி ரோல் இருக்குல்ல, 3 ரோல் இருக்குல்ல, அதெல்லாம் குரூப் பண்ண போகிறேன். பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் கிவ் அ நேம், ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ரெக்குன்னு கொடுத்துக்கிறேன். ரெக்கு இது வந்து ஹார்ட்வேர் இல்லை, இது வந்து காமன் தான். இது எல்லா கஸ்டமருக்கும் பொருந்தும். அது எந்த கஸ்டமர் இருந்தாலும் குரூப்பிங் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இது என்ன பண்ண போகிறேன், ரெக்கு பிபி ரோவில் வந்து ஐ எம் கோயிங் டு குரூப்பு ஃபார் கஸ்டமர் யூஸ் பண்ண கொடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டேன் நான். இந்த ஒரு குரூப்பிங் நேம் கொடுத்துட்டேன். இந்த நேமுக்குள்ளே என்னென்ன வைக்க போகிறேன், பிபி ரோல் குரூப்பிங் போயிட்டு நியூ என்ட்ரி கொடுத்துருங்க. ஸோ இன்னொரு ரோல் வைக்க போகிறேன் நான். இந்த ஜென்ரல் டேட்டா கொடுக்க போகிறேன், ஒரு ஜென்ரல் டேட்டா கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன டேட்டா கொடுக்க போகிறேன், எஃப்ஐ டேட்டா. எஃப்ஐ டேட்டாக்கு வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட். FLCUGU கஸ்டமர் எஃப்எல் மாற்றிருக்காங்க, இது கொடுக்க போகிறேன். அடுத்து வேறு என்ன டேட்டா கொடுப்பேன், சேல்ஸ் டேட்டா. சேல்ஸ் டேட்டா 01 FLCU கஸ்டமர். இப்போ 3 ரோலையும் ஒன்றா பண்ணிட்டேன். ஸோ தட் நவ் ஐ கேன் கிவ் ஆல் த டேட்டாஸ் டுகெதர். இது பண்ணலன்னா என்ன பண்ணணும், இது பண்ணலன்னா நான் இப்படி தான் பண்ணணும். நான் இது பண்ணல வச்சுக்கோங்க, இது மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நான் ஒரு கஸ்டமருக்கு 3 தடவை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ரோல் பண்ணி விட்டேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா நம்பர் ரேஞ்சஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிபி நம்பர் பண்ணணும். இங்கே எப்படி பண்ணோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து நம்பர் ரேஞ்சு கொடுத்தோம். மூணாவது வந்து அசைன் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே உல்டா பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ரேஞ்ச் எடுத்துக்கிறேன், அப்புறம் இது கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் அசைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? உல்டா பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் அக்கௌண்ட் குரூப் எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் குரூப் எடுக்க சொல்கிறாங்க, நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ரேஞ்ச் அண்ட் குரூப்பிங். ஃபஸ்ட்டு நம்பர் ரேஞ்ச் எடுக்க சொல்கிறாங்க இங்கே. இங்கே அதே மாதிரி தாங்க, நம்பர் நிறைய எடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியாது எந்த நம்பர் இருக்குன்னு. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜாஸ்தி நம்பர் எடுத்துக்கோங்க. ஒன்று எடுக்காதீங்க, ஒன்று எடுத்தாலே பிரச்சனையாகும். ஒன்று மேக்ஸிமம் எடுக்காதீங்க, ஒன்று எடுக்காதீங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம் நம்ம ஆர்கே. ஸோ இது வந்து இது எந்த நம்பரு, நான் பிபி கிரியேட் பண்ணும்போது இந்த நம்பர் தான் அசைன் பண்ணக்கூடிய சிஸ்டம். இந்த நம்பர் அசைன் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கோங்க. இது ஆர்கே தான் கொடுத்துருக்கேன். whenever I create any business vendor, system is going to assign this number to the vendor. அடுத்தது தான் என்ன பண்ண போகிறேன், பிபி குரூப்பிங் எடுக்க போகிறேன் நான். இது வந்து பிபி அங்கே என்ன எடுத்துருக்கேன், ஹார்ட்வேர்ஸ் எடுத்துருக்கேன்னா இங்கே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே வேற மாதிரி இருக்கும். அந்த குரூப்பிங் வந்து தனியாக பண்ண மாட்டேன், இது கிரியேட் பண்ணும்போது அசைன் பண்ணி வச்சுருங்க. நான் என்ன கொடுக்க போகிறேன் இதுக்கு, அதே இதே கொடுத்துக்கிறேன். ஆர்கே ஹார்ட்வேர் சென்டர். இது என்னது, இது ரெக்கு பிபி பிபி கஸ்டமர். பிபி கஸ்டமர் யாரு, ஹெச்இ ஹார்ட்வேர்ஸ். பிபி ஹார்ட்வேர் வந்து அது வந்து அக்கௌண்ட் அந்த குரூப் வர. இது பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ என்ன சொல்கிறேன், whenever I going to create any customer under this grouping, இந்த குரூப்பிங் தான் எடுப்பேன் நான் கிரியேட் பண்ணும்போது இந்த குரூப்பிங் எடுக்க மாட்டேன். இந்த குரூப்பிங் வந்து ஐ ஒன்ட் டேக், இந்த குரூப்பிங் எடுக்க மாட்டேன். நான் கிரியேட் பண்ணும்போது இந்த குரூப்பிங் தான் எடுப்பேன். இந்த இதுதான் எடுப்பேன் நான். இதைத்தான் எடுப்பேன் நான் கிரியேட் பண்ணும்போது. அது எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அங்கே ஒர்க் ஆகும், அடுத்து வந்து பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆர்கே whenever I am going to create any customer under this BP group, சிஸ்டம் வந்து இந்த நம்பர் தான் அசைன் பண்ண போகுது. பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த குரூப்பிங் இருக்குல்ல, இந்த பிபி குரூப்பிங்கையும் அக்கௌண்ட் குரூப்பிங்கையும் ஒன்றா பண்ணும். 4வது ஸ்டெப் என்ன பண்ணும், அக்கௌண்ட் குரூப் இருக்குல்ல, அக்கௌண்ட் குரூப்பையும் பிபி குரூப்பையும் ஒன்றா போக போகிறேன் நான். பிபி குரூப் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து சிங்க். எதுக்கு சிங்க் பண்ணுறேன், ஒய் ஐஎம் சிங்கிங். நான் கஸ்டமர் கேட்டுக்கோங்க, கஸ்டமரை கிரியேட் பண்ணும்போது இதை எடுக்க மாட்டேன். நான் இதை எடுக்க மாட்டேன், இதை தான் எடுப்பேன். சிங்க் பண்ணி வச்சுருப்பேன், இதுக்கு பின்னாடி சிங்க் பண்ணி வச்சுருப்பேன். சிங்க் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சொன்னோம் தெரியுங்களா, உங்களுக்கு அக்கௌண்ட் குரூப் பண்ணும்போது என்ன ஆகும், 3 இது இருக்கும். ஃப்ளாஷன் OBD2 OBD2 போங்க. இதுதான் வச்சுருக்கேன் நான். ஆர்கே ஹார்ட்வேர் வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த குரூப் எப்படி ஒர்க் ஆகும், இங்கே வந்து நான் வந்து செட்டிங் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் மேக்கிங் சம் ஃபீல்டு மேண்டேட்ரி. இது எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், நான் இந்த குரூப் எடுத்து பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட பண்ணிக்கோங்க, இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் 3 ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் கீழே மாஸ்டர் டேட்டா சிங்க்ரனைசேஷன் வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், கஸ்டமர் வெண்டர் இன்டகிரேஷன். இது நோட் அனுப்புகிறேன், இது பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பார்ட்னர் செட்டிங். பிஸ்னஸ் பார்ட்னர் செட்டிங் இங்கே என்ன பண்ண போகிறேன், செட்டிங்ஸ் ஃபார் கஸ்டமர் இன்டகிரேஷன். இதில் வந்துட்டு இங்கே ஃபீல்டு அசைன்மெண்ட் இருக்கும். அசைன் கீஸ் இருக்கும். மைக்ரேஷன் பண்ணும்போது இது எடுப்போம் நம்ம. மைக்ரேட் பண்ணும்போது ஏன்னா கஸ்டமருக்கு அங்கே ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருப்பாங்க பழைய சிஸ்டமில். அதே நம்பர் தான் கிளைண்ட்டு கேட்பார். ஏன்னா 10 வருஷமாக எனக்கு ஒரு நம்பர் சொன்னால் அந்த கிளைண்ட்டு தெரியும், கஸ்டமர் தெரியும். திடீர்னு வந்து மாற்றினீங்கன்னா அதே யூஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை ஆகாது. பழைய கம்பெனி நம்பர் வச்சுருந்து அதே தான் இப்போ நம்பர்னா அவர் டே டு டே ரிட்டைன் பண்ணிட்டு போவார். இது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் பண்ண போகிறேன். இங்கே போயிட்டு நியூ என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இது வந்து என்னோட பிபி நம்பர். இது வந்து எனக்கு பிபி நம்பரு. இது வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர். புரியலன்னா ஒரு இது பாருங்கள், 2 தடவை வீடியோ பாருங்கள், அப்போ தான் சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கிறதா இருக்கும். இது வந்து ஹார்ட்வேர் கஸ்டமர் அக்கௌண்ட் குரூப்பு. இது வந்து இது போகுது. நல்லா கேட்டுக்கோங்க. நான் கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது இது தான் எடுப்பேன். இதை வச்சு தான் நான் கிரியேட் பண்ணுவேன். இந்த ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும், இங்கே நான் பண்ணுற ஃபீல்டு செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த சிங்க்ரனைசேஷனில் ஒர்க் ஆகும். இந்த சிங்க்ரனைசேஷன்லாம் ஒர்க் ஆகும். அது நான் அக்கௌண்ட் கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது எடுக்க மாட்டேன். நல்லா வச்சு இதை யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன்.
அப்புறம் எப்படி இங்கே இருக்கிற செட்டிங் எல்லாம் ஒர்க் ஆகும், இந்த சிங்க்ரனைசேஷன்லாம் ஒர்க் ஆகும். ரெண்டு சிங்க் பண்ணி விட்டேன் நான் உள்ள. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னென்ன பண்ணுறனோ நான் இதை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது இங்கே செட்டிங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி கேளுங்க. ஸோ இது பண்ணும்போது பண்ணி காமிக்கிறோம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான் ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டீ கோடு வந்து எவ்வளோ தான் செட்டிங்ஸ் இருக்குங்க. பிபி டைம் ஆயிடுச்சுங்களா? இது வந்து பிபி /n பிபி கொடுத்துக்கோங்க. பிபி கொடுத்துக்கோங்க. இதனால் பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் எழுதிக்கோங்க. இல்லை வீடியோ பார்த்து கூட பொறுமையாக எழுதிக்கோங்க. பிபி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு பர்சன் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா எஸ்ஆர்எம் குரூப்ஸு, டிவிஎஸ் குரூப்ஸு, டாடா குரூப்ஸ், அது மாதிரி யூ கேன் கிரியேட் குரூப். நார்மலாக ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை தான் எடுக்கணும். நீங்கள் இதை வந்து இது எதுக்கு எடுக்கிறேன், இது எடுத்தால் தான் நான் 3 டேட்டாவும் ஒன்றா கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன டேட்டா இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே எந்த டேட்டாவும் கொடுக்கலையா, ஏன்னா இது 0001 இருக்குது, அதெல்லாம் கொடுக்கல. இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ரெக்கு கொடுத்தோம். 6 அடிங்க. இது புல் பண்ணி எப்படி எடுக்கணும்னா இதை வந்து புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு 6 தான் வச்சுருக்கேன் நான். 6 கொடுங்க, எல்லா 6ம் டிஸ்பிளே ஆகும். இந்த ரெக்கிட்டு இது வந்துடும். ரெக்கிட்டு இந்த குரூப் கொடுத்தா என்ன ஆகும், 3 டேட்டா வரும். 3 டேட்டா வரும். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இங்கே நான் எடுக்கிறேன். கிரியேட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா வந்திருக்கு, கம்பெனி கோடு வந்துருச்சு, எஸ்டி வந்துருச்சு. எப்படி வந்தது, நான் ஒரு 3 ரோல் பண்ணி வச்சிருக்கனால வந்தது. இது ரோல் பண்ணலான்னு வராது. ஸோ இதுதான் 3 டேட்டாவும் என்ன பண்ணலாம், நான் ஒரே தடவை கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த குரூப்பையும் கொடுக்கணும். இந்த குரூப்பிங் 6 இதுதான் ஆர்கே பிபி, இதுதான் எடுக்கணும். நான் அக்கௌண்ட் குரூப் எடுக்கல பாருங்கள், நான் பிபி குரூப் தான் எடுக்கிறேன். இங்கே வந்து மெயின் என்ன பண்ணுங்கள், இந்த ரெட் மார்க்கு எல்லாம் சரியில்லைன்னா ரெட் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபீல்டு சரியா இல்லைன்னா. கம்பெனி நான் ஹார்ட்வேர் தான் பண்ணுறேன். ஹார்ட்வேர் ஸோ ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டேன்னா இங்கே ரெண்டாவது வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு எதுவும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது இருக்கும். நான் இது மட்டும் தான் பண்ண போகிறேன், டைம் ஆகிடும் எனக்கு. மேண்டேட்ரி ஃபீல்டு ஒண்டி கொடுத்துக்கிறேன். எழுதும் போது கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி எடுத்துக்கோங்க, நேம் கொடுங்க, கண்ட்ரியில் வந்து ஐஎன் கொடுங்க, லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் கொடுங்க. ஸோ இது வேறு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. எவ்வளோ டேட்டா இருக்குது, என்ட்ரி கொடுங்க. எல்லாம் ஓகேன்னா இந்த ரெட் மார்க்கு போயிடும். ஒரு கஸ்டமருக்கு இவ்வளோ டேட்டா இருக்குது. ஜென்ரல் டேட்டாவே இவ்வளோ இருக்குது. அந்த கஸ்டமரை பற்றி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இப்போ தான் நான் கொடுக்க போகிறதில்ல. டேரெக்டாக கோயிங் டு ஃபார் கம்பெனி கோட் டேட்டா கொடுக்க போகிறேன். கம்பெனி கோட் வந்து REC ரெக்கு இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு ரிகன்சிலேஷன் அக்கௌண்ட் வந்து இது எடுத்துக்கோங்க. அதனால் ரிசீவபிள் டொமஸ்டிக் இது எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 2 தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சேல்ஸ் டேட்டா கொடுக்க போகிறேன். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும், சேல்ஸ் டேட்டா. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட்னர் டிட்டர்மினேஷன் ஒரு டாபிக் பார்க்கணும். பார்த்துட்டு இது பண்ணணும். பார்ட்னர் டிட்டர்மினேஷன் நான் ஜென்ரலாக பார்ட்னர் டிட்டர்மினேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சேல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் கொடுக்குறேன், கஸ்டமர் குரூப் எதுவும் நான் பேசிக்காக மினிமமாக கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ஆஃபீஸ் என்ன வச்சுருக்கிறேன், ரெக்கு தான் வச்சுருக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் ஏரியா கொடுக்கணும். இது வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் ஏரியா கொடுத்துட்டு ரெக்கு எல்லாத்தையும் ரெக்கு தான் வச்சுருக்கிறேன். ஒரு கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஒரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன் கீழே இந்த கஸ்டமர் எந்த டிவிஷனில் இருக்காரு, இவர் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலு, எந்த டிவிஷன். கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது எதில் கிரியேட் பண்ண போகிறோம், இந்த கஸ்டமர் பிலாங்ஸ் டு திஸ் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். எந்த டிவிஷன் இது, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எப்படி பண்ண போகிறோம், இவருக்கு ஹோல்சேலர் டைரக்டான்னு. ஸோ எந்த டிவிஷன் ப்ராடக்ட்ஸை பண்ண போகிறோம், இந்த டிவிஷன் ப்ராடக்ட்ஸை பண்ண போகிறோம். எந்த டிவிஷன் ப்ராடக்ட்ஸ் இவர் வந்து இந்த இதுதான், இந்த டிவிஷன் தான், இதுதான் ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு இதுதான் சப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த டிவிஷனில் இருக்கிற ப்ராடக்ட்டு எப்படி பண்ண போகிறோம், இதுதான் அவருக்கு கஸ்டமருக்கு டைரெக்டாக பண்ண போகிறோம்னா இதுதான் இங்கே சொல்கிறோம்.
வி வில் கிரியேட் அ கஸ்டமர். இந்த காம்பினேஷன் தான் பண்ணுவோம் நம்ம. அதனால இந்த காம்பினேஷன் தான் பண்ணுவோம். கிரியேட் பண்ணுவோம். லாஜிக் பார்த்துக்கோங்க. இது இது தெரிஞ்சுட்டா இன்டர்வியூலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொடுத்துட்டேன் நான். இதுதான் சேல்ஸ் ஏரியா தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்காதீங்க. அக்கௌண்ட் கொடுத்து சேல்ஸ் ஆஃபீஸ் வந்து ரெக்கு தான் வச்சுருக்கேன் நான். 2-3 ஃபீல்டு இருக்கும். 10 ரெக்கு. சேல்ஸ் குரூப் வந்து ரெக்கு. அதனால சேல்ஸ் குரூப் வந்து ரெக்கு. கீழே வாங்க. ஆத்தரைசேஷன், ஐட்டம் ப்ரொபோஸ் இதெல்லாம் பண்ணுவோம். லேட்டராக பண்ணுவோம் நம்ம. இப்போ முக்கியமானதை கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மெயினாக என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் ப்ரைஸிங் ப்ரொசீஜர் கண்டிப்பாக எடுக்கணும். கஸ்டமர் ப்ரைஸிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்ட் எடுங்க. ஸ்டாண்டர்ட் புத்தகம் எடுக்காதீங்க. அவ்வளோதான். இங்கே வந்து எழுதி பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஆர்டர்ஸில் வந்து இதெல்லாம் கொடுக்க போகிறேன். ஷிப்பிங்கில் அடுத்து ஷிப்பிங் டேப் வாங்க. ஷிப்பிங் டேப் வந்து இதெல்லாம் டெலிவரி ப்ரியாரிட்டி. டெலிவரி ப்ரியாரிட்டி வந்து இப்போ நீங்கள் அமேசான் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 டைப் ஆஃப் ஆப்ஷன் போகலாம். 1 டே டெலிவரி, எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஆர் நார்மல் டெலிவரி. இது நார்மல் கொடுத்துக்கோங்க. டெலிவரி பிளான்ட் வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து இங்கே எந்த பிளான்ட்ல வந்து 2 பிளான்ட் வச்சிருக்கிறேன் நான். ஒரு பிளான்ட்ல வந்து இந்த பாலிசி எல்லாம் பண்ணுறேன். அந்த பிளான்ட்ல வந்து டெலிவரி போகணும். ஷிப்பிங் கண்டிஷன்ஸ் வேணும்னா கொடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் கண்டிஷன் வந்து ஸ்டாண்டர்டு இமீடியட்லி எல்லாம் இது இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் கண்டிஷன் ஸ்டாண்டர்டு. வேறு என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் டெலிவரி இதுதான் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இது வண்டி கொடுத்துக்கோங்க. இது வண்டி கொடுத்துட்டு அடுத்து பில்லிங் போங்க. பில்லிங் போயிட்டு இன்வாய்ஸ் டேட்ஸு இன்டோ காம்பேஷன் கொடுக்கணும். இன்டோ காம்பேஷன் எது கொடுக்குறோம் கேட்டிங்கன்னா, இன்டோ காமர்ஸுங்கிறதே வந்து வெளியிலேருந்து எதனா குட்ஸு சப்ளை பண்ணுறோம். ஃபாரினில் இருக்கிற கஸ்டமரு அவர் சப்ளை பண்ணும்போது இன்கோடெம்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து ஒரு குட்ஸை வந்து போயிட்டு வரும்போது டியூட்டி டேக்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டோ காம்ஸ்னு இன்கோடெம்ஸ் சொல்லுவோம். எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு இது பாலிசி இருக்கும். அதில் இது வேறு கொடுத்துருவாங்க. இந்த அக்கௌண்ட் அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இங்கே அக்கௌண்ட் அசைன்மெண்ட் குரூப் வந்து டொமஸ்டிக் ரவுண்ட். ஃபாரினாக இருந்தால் ஃபாரின் கஸ்டமரை பண்ணும்போது ஃபாரின் கொடுக்கும். இது வந்து ஒன்று வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். பில்லிங் எப்படி பண்ணுறோம், ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபுல்லி டாக்ஸபிள். எனக்கு லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் வந்து சென்னை. டேக்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருவாங்க. டேக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ பில்டிங்கில் அவ்வளோ தான் கொடுப்போம். பில்டிங்கில் கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இது வந்து சேவ் பண்ணுங்க. இது பார்ட்னர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கல. நான் பார்ட்னர் எதுவும் கொடுக்கல. அடுத்த டாபிக் வந்து கொடுத்துருவோம். பிஸ்னஸ் பார்ட்னர் டு கிரியேட்டட். நான் வந்து இங்கே வந்து கம்பெனி கொண்டு போய் பாருங்க. கஸ்டமர் நம்பரு பிஸ்னஸ் பார்ட்னரு இந்த நம்பர். இது வரைக்கும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணுறது ஈஸி. எதுக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நமக்கு. டவுட் கேளுங்க. மண்டே இது பண்ணிக்கலாம். மண்டே தானே? ஸோ அப்போ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் அனுப்புகிறேன். நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இது என் பண்ணிடுறேன்.